ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் ஒன்று சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் கூட சரி, நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவர் ஒரு பொழுதும் நம்மளை தள்ளாட விட மாட்டார். அவர் ஒரு பொழுதும் நம்மை மறந்து விட மாட்டார். அவர் நம்மளை காண்கிற கர்த்தர். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கிற கர்த்தர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை காக்கிறவராயிருக்கிறவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் நம்மளை அணைத்துக் கொள்வார். இந்த உலகத்தில் சில உறவுகள் நம்மளோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் கடந்து போகாத ஒருவர் என்றால் அது நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தாங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. வாக்கு பண்ணினவர்கள் சில வாக்க மாற்றி பேசியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்க போகிறது. விசுவாசத்தோடு கூட பாடுவோம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவர்
என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய். இப்படி பாதமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரை என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய். மறுபடியும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரை என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல கரங்களை தட்டி அவர் அதிசய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் அதிசயம் செய்ய அவர் உண்மை உள்ளவருங்க. எந்த சூழ்நிலைகள் எவ்வளவு பள்ளத்தாக்குகள் காணப்பட்டிருந்தாலும் அவர் உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்வார். ஒருவேளை மரணத்தின் படுக்கையில் நீங்கள் இருக்கலாம், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு யார் இருக்கா சப்போர்ட் பண்றதுக்கு? இந்த உலகத்தில் அவங்கள நம்பினேன், இவங்கள நம்பினேன், இந்த உலகத்தில் நிறைய விஷயத்தை நான் நம்பி ஏமாந்துதான் காணப்படுகிறேனே, எனக்கு யார் இருக்கிறா என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு இயேசு இருக்கிறாங்க. உங்களை விடுதலையாக்க, உங்களுக்கு சுகத்தை கொடுக்க, உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் ஒருவர் தான் நிரந்தரம். அந்த உலகத்தில் அநேக செல்வங்கள் இருக்கலாம், அநேக உறவுகள் இருக்கலாம், எல்லாம் நல்லது தான். ஆனால் ஒரு சூழ்நிலை, தனிமை என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு உதவி செய்ய இயேசு ஒருத்தர் தான் அடைக்கலாங்க. நம்முடைய வாழ்க்கையில எனக்கு யார் ஒன்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா என்று ஆண்டவர் இருக்கிறார். மரணத்தின் பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா, உங்களை விடுதலையாக்க இயேசு இருக்கிறார். நாம் ஒன்று சேர்ந்து அவரை நாம் ஆராதனை செய்வோம். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தி உருவாக்கினீ, சீர்படுத்தினீ, புடமிட்டி புதிதாக்கினீ, பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்து உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்து உன் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தாக்கில் மாட்டிக்கொண்டிருந்த அந்த ஆட்டை போல வழி மாறி சென்றிருக்கிறீர்களோ? உன் பள்ளத்தாக்கை தேடி இயேசு வந்திருக்கிறார். எந்த பாவத்தில் விழுந்திருக்கிறாயோ அந்த பாவத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்க இயேசு வந்திருக்கிறார். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீ, சீர்படுத்தினீ,
நடத்தியதே எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே. One more time. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. One more time. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. இழுக்குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. இழுக்குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை. Yes Lord. இந்த ஆராதனையில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே அந்த ஆராதனையின் மகிமை இப்பொழுதே விசுவாசிக்கும் ஆண்டவரே. Let the anointing overflow the praise of Father God. ஒவ்வொருத்தருடைய வியாதிகள் நீங்கட்டும், ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்கள் நீங்கட்டும், ஒவ்வொருத்தருடையதான பாரங்கள் நீங்கட்டும். ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. இயேசுவே, எங்களுக்காய் மரணத்தை நீர் சுமந்தவரே, எங்களுக்காய் பாதாளத்தை வென்றவரே, எங்களுக்காய் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இருக்கிற எல்லா பாரங்கள் நீங்கட்டும், இருக்கிற எல்லா கஷ்டங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஆராதனையிலே ஒவ்வொருத்தருடைய நிலைகளை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிற தெய்வம். இந்த பாடல் இசை மூலியமாக, இந்த ஆராதனை மூலியமாக ஒவ்வொருத்தருடைய கூடாரத்துக்குள்ளாய் நீர் பிரவேசித்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்க மகிமை சென்றிருக்கிறது ஆண்டவரே. அவங்களுடைய நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை ஒவ்வொருத்தரை தொட்டதுக்காக நன்றி. உங்க பிரசன்னம் ஒவ்வொருத்தரை குணமாக்குறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாம் எடுத்துக்கொள்வோம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி,
இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், மோசே மரித்த பின்பு. தேவஜனமே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யோசுவா மோசேயோடு கூட பல வருடங்கள் அவரோடு கூட பிரயாணப்பட்டு வருகிறான். எகிப்திலே காணப்படும் பொழுது மோசேயை கொண்டு கர்த்தர் வல்லமையான அற்புதங்களை செய்தார். யோசுவாவுக்கு முதலாவது ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் மோசே காணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமாய் சொன்னதான அந்த தேசத்துக்கு போவதற்கு முன்பதாகவே மோசே மரித்து போனான். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பல லட்ச ஜனங்கள் மோசேக்கு பின்பதாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மோசேயும் யோசுவாவும் இப்படிப்பட்டதான ஒரு குழுவினரோடு கூட அந்த ஜனங்கள் இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு லீடர் அவர் இறந்துட்டார்னா அடுத்தது என்ன நடக்கும் என்றதான ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் பார்த்தீங்களா? அதே ஒரு கேள்விக்குறியோடு கூட யோசுவாவுடையதான நிலைமை காணப்பட்டது. இன்றும் திடீரென்று நடக்கிறதான சில உபத்திரவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க நன்றாக நம்பியிருந்ததான நபர்கள், நீங்கள் நன்றாக நம்பியிருந்ததான சில குடும்பங்கள், சில காரியங்கள் திடீரென்று அவர்கள் உங்களை விட்டு கடந்து செல்லும் பொழுது, அவங்களுடைய வாழ்க்கை உங்களை விட்டு பிரிக்கப்படும் பொழுது வருகிறதான போராட்டத்தை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய நம்பிக்கை அற்றுப்போனதான ஒரு சூழ்நிலை, நாம் நம்பி காணப்படுகிறவர்கள் நம்மளை விட்டு கடந்து போகும் பொழுது வருகிறதான போராட்டங்கள், நம்முடையதான எதிர்காலத்தின் வாழ்க்கை என்னவாய் ஆக போகிறது என்றதான ஒரு பெரிய கேள்விக்குறியை அந்த இடத்துல யோசுவாக்கு இருந்ததை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சில விதமான கேள்விக்குறிகளோடு கூட நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்க போகிறது? அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு நல்ல ஒரு லீடர் அவனுக்கு இல்லை, அவன் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் பிரிக்கப்பட்டவர்களாக தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கலாம். இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறாராக. உண்மையாகவே நம்முடைய தரிசனங்கள், நம்ம ஒருத்தருக்கு பின்பதாக வந்திருக்கிறதான சில தரிசனத்தை நம்மளும் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் தரிசனம் அந்த இடத்துல விடப்படும் பொழுது, அந்த தரிசனத்துக்குரியதான நபர் நம்மளை விட்டு கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதான போராட்டங்கள், நம்முடைய ஊழியத்தில் நடக்கிறதான போராட்டங்கள், நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறதான போராட்டங்கள், இவைகளை குறித்தும் கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட பேச போகிறார். இந்த திடீரென்று வருகிறதான இந்த மரணத்தின் சூழ்நிலைகள் யோசுவாவுடைய வாழ்க்கையை அதிகமாய் பாதிப்புக்குள்ளாக கொண்டு போனது. அவனுடைய நம்பிக்கை அற்று போய் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்றதான அநேக கேள்விக்குறியோடு கூட அவனுடைய நிலைமை காணப்பட்டது. தேவஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்திருந்த நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலைகள், நீங்கள் நம்பி இருந்ததான ஒரு நபர் உங்களை விட்டு கடந்து சென்றிருக்கலாம். நீங்கள் நம்பி சில காரியத்தை செய்திருப்பீங்க. திருமண காரியங்களிலே கணவன் மனைவியாக ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருந்திருப்பீர்கள். உங்களுக்குள்ளாக இருந்ததான பிரிவுகள், உங்களுக்குள்ளாக வந்ததான சண்டைகள், உங்களுக்குள்ளாக வந்ததான வேதனைகள், நீங்கள் நம்பி சில காரியத்தை மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் அவர்களுக்காக செய்திருக்கலாம். ஆனால் உங்களை ஏமாத்தினதான காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நீங்கள் காணப்படுகிறீர்களா? இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். நீங்கள் நம்பி காணப்பட்டதான தொழில், அதை நம்பியிருந்ததான சில நபர்கள் அவர்களை ஏமாத்தி இருக்கிறார்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச போகிறார். நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இப்பொழுது நம்மளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், பலன் கொண்டு திடமனதாய் இரு. நாம் பலப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஏன் நாம் பலப்பட வேண்டும்? ஏனென்றால் நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறதான திட்டங்கள் பெரிய திட்டமாக இருக்கிறதுங்க. ஒருவேளை நீங்கள் நடுவில் வந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தரிசனம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதுவுமே சொந்தமாக செயல்படாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உங்க மேல ஒரு பிரியத்தை வச்சிருக்கிறாரு. அதனால தான் அவருடைய வார்த்தை நேராக உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக வருகிறது. அவர் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு. ஹல்லேலூயா. எந்த பலவீனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டதோ, எந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையை பலவீனப்பட வைத்ததோ, அதே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதா இரு. உனக்குள்ளாக இருக்கிறதான அந்த மனது இப்பொழுது திடமனதா இருக்க வேண்டும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும், நல்ல போல்டா இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை கொண்டு செயல்பட போகிற காரியங்கள்
காரியங்கள் அதிசயமாய் இருக்க போறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆனால் இப்பொழுது மோசே இல்லாத ஒரு சூழ்நிலை, மோசே இருந்த இடம் இப்பொழுது காலியாக இருக்கிறது. அந்த இடத்துல ஒருவரும் நிரப்புவதற்கு ஆள் இல்லை. அந்த இடத்துல ஒரு எம்டியாக இருக்கிறது. சில பேரை நம்பி இருந்தீங்களே, அவங்க உங்களை விட்டு கடந்து போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு எம்டினஸோடு கூட உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? காலியான ஒரு வாழ்க்கையோடு கூட இருக்கிறீர்களா? இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பலன் கொண்டு நீ திடமனதா இருக்க வேண்டும். நீ இப்பொழுதுதான் பலப்பட வேண்டும். நீ இப்பொழுதுதான் பலன் கொண்டு திடமனதா இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறார். அவர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் திகைத்து கொண்டு, நான் என்ன செய்வேன், என்னுடைய தொழில் இப்படியாய் முடிந்ததே, என்னுடைய வாழ்க்கை இப்படியாய் முடிந்திருக்கிறதே, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் நான் என்ன செய்வது, நான் கானானுக்கும் போக முடியல, நான் எகிப்துக்கும் போக முடியல, நடுவில் இருக்கிறனே என்றதான ஒரு பயங்கரமான போராட்டத்தின் நடுவிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? என்னால் அங்கேயும் போக முடியல, என்னால் இங்கேயும் போக முடியல, என்னுடைய தாய் வீட்டுக்கு என்னால் செல்ல முடியல, என்னுடைய மாமனார் வீட்டுக்கு என்னால் செல்ல முடியல, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக நான் நடு ரோட்ல இருக்கிறதை போல காணப்படுகிறேனே என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நடு வீதியிலே கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ திகையாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் தர முடியும். இயேசுவானவர் அவர் நம்பிக்கையின் நட்சத்திரமாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர்தான் பாதையை காட்ட முடியும். உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை அவர்தான் உங்களுக்கு என்று செம்மையான பாதையிலே நடத்த முடியும். என்னுடைய வாழ்க்கையானது இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறதே, என்னுடையதான படுக்கையை எல்லாம் கண்ணீர்னால் நான் நினைத்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வேதனையை யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு கூட தனி நபராக குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களாக இன்று உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நல்லா உறுதியா பிடித்து கொள்ளுங்க. நம்ம போகிற இடம்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும், நீங்கள் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாதையிலும், நீங்கள் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க போகிறாருங்க. உங்களோடு கூட வரப்போகிறார், உங்களோடு கூட அமரப்போகிறார், உங்களோடு கூட வசிக்க போகிறார். ஏனென்றால் இதுவரைக்கும் நீங்கள் மனிதனை நம்பியிருந்தீர்கள், இதுவரைக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கு உண்மையாய் நீங்கள் காணப்பட்டீர்கள், இதுவரைக்கும் நீங்க நல்லதுதான் செஞ்சிருந்தீங்க. ஆனால் திடீரென்று நடந்ததான அந்த மரணம், திடீரென்று நடந்ததான அந்த பிரிவு, திடீரென்று நடந்ததான சில உபத்திரவத்தின் பாதைகள் உங்க வாழ்க்கையை தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறது. இது நன்றாக ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கலங்காதே. எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறாய்? நீ அழுகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குதுமா? நீ அழுது கொண்டிருக்கிறதுனால எதை நம்ம கெட்ட முடியும்? நீங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறதுனால எதை நம்ம செயல்படுத்த முடியும்? இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, உங்களுடைய இருதயத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலன் கொள்ளு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இப்பொழுது திடமனதை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நான் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன், எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே நான் நன்றாக அந்த பிசினஸ் வளர்ந்து கொண்டிருந்தது. நான் நம்பினவர்கள் என்னை ஏமாத்தினார்கள். நான் வாங்கினதான சில பணங்கள் எனக்கு ஏமாற்றப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இல்லை என்றால் என் குடும்ப வாழ்க்கையில நான் நம்பி காணப்பட்டதான இந்த குடும்ப வாழ்க்கையானது இப்பொழுது உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஒரு கண்ணாடி உடைந்து போனதை போல என்னுடைய திருமண இல்லற வாழ்க்கை உடைந்து போய் இருக்கிறது. பிள்ளைகள் எங்கேயோ இருக்கிறார்கள், பெற்றோர் எங்கேயோ இருக்கிறார்கள், நான் நம்பினவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள். என்னால் எதுவும் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருப்பீர்கள். இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு நீ திடமனதாயிரு, நீ திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீ நம்பி இருந்தவர்கள் உனக்கு வரல, இதுவரைக்கும் நீங்க உட்கார்ந்த இடத்துல அவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க என்று நினைத்தீங்க, அவர்கள் வரல. உங்களுடைய கண்ணீரின் பாதையில நீங்கள் அழுது கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் வந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில்
உங்களை பார்த்து இப்படியாக சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வந்து உன்னை விடுதலையாக்கி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார் என்ற இந்த வார்த்தையை கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னதை போல இன்று உங்களுக்கு நேராக சொல்லுகிறார். எந்த எதிர்பார்ப்போடு கூட எந்த விதமான போராட்டத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் அறியேன். ஆனால் உங்களை அழைத்தவர் இந்த தொலைக்காட்சி மூலமாக உட்கார வைத்து பார்த்து கொண்டிருக்க உங்களை வைத்தவருக்கு நன்றாக தெரியுங்க. அதனால தான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாம் முடிந்து போன ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்த தரிசனம் நின்று போனது, உங்களுடைய ஏதான எதிர்கால வாழ்க்கை அப்படியே நின்று போனது. அடுத்தது நான் என்ன செய்வேன், நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பேன், எப்படி என்னுடைய வாழ்க்கை போக போகுது என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட வசிக்கிறார், உங்களோடு கூட நடக்கிறார். உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கைக்கு நேராக இருக்கிறது. உங்களுடைய தேவன் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவானவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஒருவேளை ரகசியமாய் இயேசுவினிடத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை ரகசியமாய் ஆண்டவரை நீங்கள் துதித்து கொண்டு ஆராதனை செய்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மட்டும் இந்த சேனலை பார்த்து கொண்டு எப்படியாவது எனக்கு அற்புதம் கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்று ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். இன்று உங்க குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க போகிறார். இன்று உங்களுடைய தொழிலில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய எதிர்காலங்கள் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் தனித்து அழுது கொண்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா? இன்று ஒரு துவக்கத்தை ஆண்டவர் துவங்க வைக்க போகிறார். எப்படி தெரியுமாங்க அந்த துவக்கம்? இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்க போகிறார். உங்களோடு கூட இருக்க போறாருங்க. உங்க பிள்ளைகளோடு கூட இருக்க போகிறாரு. இனி கலங்க தேவையில்லை, இனி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவர் இருக்கும் பொழுது என்னத்துக்குங்க கவலை? இது வரைக்கும் மனிதனை நம்பி இருந்தீங்க, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க எப்படியாவது நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்க யோசித்தீங்க. என் பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க, என் குடும்பத்தை எப்படியாவது அந்த கரையை சேர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு மனிதர்களை நம்புனீங்களே. இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்பி பாருங்களேன். இன்று ஆண்டவர் உங்களுக்கு செம்மையான பாதையை நடத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் என்று சொல்லி, சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி, என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், என் தொழிலிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு கண்ணீரோடு கூட கலங்கி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுதே ஆண்டவரே நீர் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பலப்படுத்துகிற ஆவி, பரிசுத்த ஆவி இவளுக்குள்ளாக வசிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கூடாரத்தில் இருக்கிற எல்லா இருளின் அந்தகாரத்தின் வல்லமைகள் நீங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் அந்த கூடாரத்துக்குள்ளாக பிரகாசமாக இருக்கட்டும். அநேக சாட்சிகள் எழும்பட்டும். ஆண்டவரே எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆண்டவரே இப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்று சாட்சியாக சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட தீர்க்கதரிசனமாய் பேசியிருக்கிறார். உண்மையாகவே நீங்கள் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட தொலைபேசி மூலமாக நீங்கள் பேசுவதற்கு மறவாதிருங்கள். எங்களுடைய தொலைபேசி எண் கீழே உங்களுக்கு தெரியும், அந்த டிஸ்பிளேயில் இருக்கிறதான நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய நீங்கள் பெற்ற அற்புதத்தை எங்களோடு கூட நீங்கள் சொல்லும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் நன்மைகளை பெற்றிருப்பீர்களானால் அதை சாட்சியாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் சென்றடைய உங்கள் ஜெபங்களினாலும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் எங்களை தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841223100 9941977797. அது மட்டுமின்றி எங்களுடைய யூடியூப் சேனலான NS சர்ச் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.